செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் அற்புதமான தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் நம் ஒவ்வொரு காரியமும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய முயற்சி, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றுமே நன்மை, எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில நன்மை நமக்கு கிடைக்குமா? நாம் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக செய்து முடிக்கிற தேவன் என்று சொல்லி, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்ததான அந்த இரக்கத்தினால குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதமாக வேதவசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். பாருங்களேன், சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக, குமாரனை காட்டிலும் நம்மை அதிகமாய் நேசித்தபடினால நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வேத வசனத்துடைய பிற்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. பாருங்களேன், குமாரனே நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அதனோடு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு கேள்விக்குறியோடு அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிப்பார். இதுவரை நடத்தினதான தேவன், இதுவரை நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்ததான எபினேசர், இனிமேலும் அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல ஒரு தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாம் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். எப்படி தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து விலையேற பெற்ற தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறாரோ, எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு பாருங்களேன். இந்த அன்புக்கு அளவே இல்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு அன்பு தேவன் நம்மீது வைத்தார். ஆனால் நாம் தேவனிடத்தில் எவ்வாறு நாம் அன்புள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் சற்று சிந்திக்க வேண்டும். சில காரியங்கள்ல நாம் தேவனை நேசிக்கிறோமா, இல்ல நம்முடைய சுயத்துல நாம் நிற்கிறோமா? ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு கொடுக்கிறோம்? எல்லாவற்றிலும் முதல் காரியத்தை, முதல்ல வரத எதை நம்ம தேவனுக்கு கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர் நம்மை நேசித்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நேசித்த தகப்பனுக்கு நாமும் அவரை நேசிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் அப்படி மாறும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதவசனம் அற்புதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு சிலராகிய உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். உங்களை தேவன் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படி நிலைநிறுத்திருக்கிறார். நாமும் அவரிடத்துல அன்பு கூறுவோம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவோம், அவரை நேசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் நன்மைக்காகவே மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.